காங்கிரஸ் இல்லாத திமுக, திமுக இல்லாத காங்கிரஸ். இதனால யாருக்கு நட்டம், யாருக்கு லாபம்? முதல்ல ஜென்ரலா உங்களோட ஒரு ஒப்பீனியனை கேட்டுக்கிறேன். ஏன்னா சம்பந்தப்பட்டவங்க பல கணக்குகள் வச்சிருக்கலாம், அதை பேஸ் பண்ணி பல வேலைகளையும் செய்யலாம் அவங்க. ஆனா ஒரிஜினலா உங்களுக்கு என்ன தோணுது? ஏன்னா என்ன ஏதுன்னு கடைசியில வந்து எல்லாத்தையும் எடுத்து கொடுக்க போறது நீங்க தான். உங்களை வச்சுதான் அவங்க எல்லாரும் ஆடிக்கிட்டு இருக்காங்க. அதனால நீங்க என்ன நினைக்கிறீங்க? திமுக இல்லாத காங்கிரஸ் காங்கிரஸுக்கு பலமா, இல்ல காங்கிரஸ் இல்லாத திமுக திமுகவுக்கு நட்டமா? இது ரெண்டுல யாருக்கு லாஸ்? ஏன்னா இப்ப ரீசெண்டா வந்திருக்கிற ஒரு விஷயம், வெளியில பரவலா பேசுற விஷயம் என்னன்னா, எந்நேரம் வேணாலும் காங்கிரஸோட தலைவர் ஐயா ராகுல் காந்தி இருக்காருல்ல, அவரு தாவேகா தலைவருக்கு போன போடலாம். போன போட்டு இனிமே அவங்க கூட எனக்கு ஒட்டும் கிடையாது, உறவும் கிடையாது, உங்க கூட தான் இனிமே எல்லாம், நாம ரெண்டு பேரும் இனிமே சேர்ந்து எல்லாத்தையும் செய்வோம் அப்படின்னு ஐயா ராகுல் காந்தி உள்ளுக்குள்ள ஒரு கணக்கு போட்டுக்கிட்டு இருக்கிறதா வெளியில எல்லாரும் வந்து கசிய விட்டுக்கிட்டு இருக்காங்க. அது இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். அவர் போடக்கூடாதுன்னு கிடையாது, தாராளமா அவர் இஷ்டம். அவர் என்ன வேணுமோ அந்த முடிவை அவர் எடுக்கலாம். ஆனா அப்படி எடுக்கிறதுனால அந்த முடிவு யாருக்கு லாபம், யாருக்கு நட்டம்? முதல்ல நீங்க சொல்லுங்க, பேலன்ஸ் மேட்டர் என்னன்றதை நான் சொல்றேன். பாப்பமா. பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். மதியம் நேரம் வணக்கம். இது மதியம் தர்பார் கூட்டணி கோப்பி. கூட்டணி ஆட்சி அப்படின்றது தமிழ்நாட்டில் எடுபடாத ஒரு காரியன்றது எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். எல்லாருக்கும் நல்லா தெரியும். என்னதான் இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ இந்த என்டிஏ கூட்டணின்னு ஒன்று இருக்குல்ல, இந்த என்டிஏ கூட்டணியில் வந்து கூட்டணியில் இருக்கிற, அதாவது அந்த இனிஷியல் ஸ்டேஜில் சொன்னாங்கள அதிமுகவும் பாஜகவும் ஒன்று சேர்ந்து இந்த தேர்தலை 2026 தேர்தலை சந்திக்கும்னாங்கல்ல, அப்போ இந்த கூட்டணி ஆட்சி அப்படின்றத அங்கே இருக்கிறவங்க அழுத்துனாங்க. யாரு? டெல்லியில் இருக்கிறவங்க. ஐயா அமித்ஷா கூட்டணி ஆட்சி அமையும், என்டிஏவோட ஆட்சி தான் அமையும் அப்படின்னு சொல்லி எல்லா இடத்துலையும் பேசுனாங்க. இன்னமும் சொல்ல போனா ஐயா எடப்பாடியார எந்த இடத்துலையும் இவர் தான் எங்க வேட்பாளர், இவர் கேட்டுதான் நாங்க எல்லாத்தையும் முடிவு பண்ணுவோம் அப்படின்னு எந்த இடத்துலையும் கமிட்மெண்ட்டுக்கே வரல ஆரம்பத்துல. ஆனா அதுக்கப்புறம் என்ன ஆச்சு? கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு என்டிஏ ஆட்சி தான், அதாவது என்டிஏ கூட்டணி தான், ஆனா ஏடிஎம்கே ஆட்சி தான் அப்படின்ற ஒரு லெவலுக்கு மைண்ட் செட்டுக்கு ஓரளவுக்கு, வேற வழி இல்லை, நல்லா கேட்டுங்க, வேற வழி இல்லாத அளவுக்கு கொண்டாந்து அதை நிப்பாட்டி வச்சிருக்கிறாங்க. அவங்களுக்கு இந்த இடத்துல இருக்கிற அரசியல், ஏன்னா அவங்களுக்கு இப்பதான் 4 சீட்டு கிடைச்சிருக்கு. நமக்கு 4 சீட்டை 40 சீட் ஆக்குறது முக்கியமா, இல்ல ஒட்டு மொத்தமா வந்து அவங்கள ஏறி உட்காந்து அவங்க மேல குதிரை ஓட்டுறது முக்கியமானு பாக்குறப்ப அவங்களுக்கு 4 சீட்டுக்கு மேல எத்தனை வந்தாலும் எங்களுக்கு லாபம் அப்படின்ற ஒரு ரேஞ்சுக்கு அவங்க இப்போ ஒரு கணக்கை போட்டு வச்சிருக்காங்க. இன்னும் சொல்ல போனா ஐயா எடப்பாடியாரை ஏன் விட்டு வச்சிருக்காங்கன்னா, அவங்க நினைச்சதை இங்க சாதிக்கிறதுக்கு இங்க ஒரு இது தேவை. எது தேவை? அது தேவை. அதனால அவரை இங்க விட்டு வச்சிருக்காங்க. அவங்க நினைச்சதை என்னைக்கு இங்க அவங்களால சாதிக்க முடியுன்ற அந்த ஒரு நினைப்பு இங்க வந்துச்சோ அன்னைக்கு இதை ஒழிச்சு விட்டுருவாங்க. கண்டிப்பா அதை ஒழிச்சு விட்டுருவாங்க, அதுல மாற்றுக்கத்தே கிடையாது. அதுக்கப்புறம் என்ன காலில் விழுந்தாலும் அவரை வந்து இந்த கலட்டி போட்டு போற மாதிரி தான் நினைப்பாங்க. சார் தப்பாலாம் சொல்லல, ஒரிஜினல் விஷயம் இது. அவங்க ஸ்டேட்ல ஆல்ரெடி பல ஸ்டேட்டுகள்ல அவங்க எக்ஸிக்யூட் பண்ண ஒரு பேட்டர்ன் இது. இது வந்து புதுசா தமிழ்நாட்டுக்கு இவங்க வந்து ஒரு இதை ஸ்ட்ராட்டஜியை கொண்டு வர போறாங்க அப்படிலாம் கிடையவே கிடையாது. ஆல்ரெடி அவங்க கசக்கி மென்னு நல்லா வெத்தலை பாக்க போட்டு துப்பு வாங்கல, அந்த மாதிரி துப்புன ஒரு விஷயம்தான் இது. கண்டிப்பா இது இங்க நடக்கும். ஆனா அதுக்கு நடக்கிறதுக்கு முன்னாடி இது என்ன, அதான் இங்க நடக்கிற அந்த நிஜம் என்ன அப்படின்றது அவங்களுக்கு புரியுது. ஆனா இங்க காங்கிரஸ்ல இருக்கிறவங்க இங்க ஆல்ரெடி ஒரு 20 வருஷமா ஒரு கூட்டணியில இருக்கிறவங்க, இத்தனை நாளா அவங்க இந்த மாதிரி வந்து எங்கேயுமே பேசுனதே கிடையாது. இப்ப திடீர்னு இன்னமும் இங்க இருக்கிறவங்க தான் பேசுறாங்களே தவிர மேல இருக்கிறவங்க அதை சரின்னு சொல்லல, அதை ஏத்துக்கிறேன்னு சொல்லல, இல்ல அந்த மாதிரி பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி வெளிப்படையா எதுவும் இது வரைக்கும் கண்டிஷனை போடல.
எல்லாரும் என்ன சொல்றாங்க, இப்ப இந்த ஆட்சியில எதுக்காக இந்த தாவேக்கான்னு ஒண்ணு வந்துருச்சு. இதுக்கு முன்னாடி திமுக, அதிமுக இதுதான் தமிழ்நாடு. ஒண்ணு திமுக தலைமையில இருக்கணும், இல்ல அதிமுக தலைமையில இருக்கணும். இதுக்கு முன்னாடி இப்ப இதுக்கு மாற்றா இன்னொன்னு, அதாவது தாவேக்கான்னு ஒண்ணு வந்திருக்கு. இந்த தாவேக்காவுக்கு எல்லா விதமான எலிஜிபிலிட்டியும் இருக்கு. அவங்களுக்கு திமுக அதிமுகவுக்கு இணையா ஒரு பவர்ஃபுல் சக்தியா அவங்க இருக்கிறாங்க. அதாவது அவங்களாலையும் இவங்க பண்ண அந்த ரெவல்யூஷனை பண்ண முடியும் அப்படின்ற ஒரு இமேஜ தாவேக்கா கட்டமைக்குதோ இல்லையோ அவங்க கண்டிப்பா ஆப்வியஸா அதை பண்ணித்தான் ஆகணும். ஆனா அதை வச்சு மிரட்டுறதுக்காக அது ஒரு பெரிய கட்சி அப்படின்னு சொல்லி இவங்களா அதை சுத்தி ஒரு பின்னலை போட்டுக்கிட்டு இருக்காங்க. உண்மை அதுதான். இப்ப என்ன சொல்றாங்கன்னா, அங்க போய் சேர்ந்துருவோம், அங்க போய் சேர்ந்துருவோம். அங்க போய் சேர்ந்தா இல்ல சேர்றது சேராதது அவங்க விருப்பம். அங்க போய் சேர்ந்துட்டா இல்ல யோசிச்சு பாருங்களா, ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு. இல்ல அங்க போயிட்டு உட்கார்ந்து அவர் சொல்லிட்டாரா, தரேன்னு சொல்லிட்டாரு, இல்ல இல்லைன்னு சொல்லல. ஆனா அதுக்கு அது ஜெயிச்சு ஆட்சியில உட்காரணுமே. அதோட வேல்யூ என்ன? இது வரைக்கும் கதவை பூட்டி, அதாவது பொண்ணை கல்யாணத்துக்கு முன்னாடி வரைக்கும் மூடியே வச்சிருப்பாங்க. பொண்ணு அப்படியும்பாங்க, கிளி மூக்கு, சுண்டுனா ரத்தம் வரும், அந்த லெவலுக்கு பில்டப் கொடுத்து வச்சிருப்பாங்க. கடைசியில கல்யாணம் பண்ணி முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த முதராத்திரி அன்னைக்கு அந்த முக்காடை தூக்கி மூஞ்சிய பார்த்தாங்கன்னா அவங்க எதிர்பார்த்ததுக்கு அப்படி இடியே விழுந்த மாதிரி உள்ளுக்குள்ள. இது காமெடி சீன் மாதிரி நிறைய எடுத்திருப்பாங்க சார், பாடி ஷேமிங்ல ஒரு காமெடி சீன். அதே மாதிரிதான் கிட்டத்தட்ட தாவேக்காவோட நிலைமையும். அவங்க பவர் என்ன அப்படின்றது உண்மையில அவங்களே என்ன கண்ணாடியில் அவங்க மூஞ்சில பார்க்கவே இல்லை. பார்த்தா தானே என்னன்றது தெரியும். இவங்க என்ன பண்ணிட்டாங்க, அதை கொண்டாந்து உலக அழகி போட்டியில உட்கார வைக்க போறேன்றாங்க. அது என்ன அழகுன்னு இது வரைக்கும் அவங்களுக்கே தெரியாது. பிரச்சனையே அவங்களுக்குள்ளதான் இருக்கு. இப்போ ஒரு இமெயில் வெளியில கசிஞ்சதா, இமெயில் அதுன்னு எனக்கு புரியல. கசிஞ்சதுன்னா அதனால டிஃபன் பாக்ஸ் அடைச்சு வச்ச சாம்பாரா கசிகிறதுக்கு, இல்ல தயிர் சாதமா, இல்ல வேற எதுவுமா? இவங்க வெளியில அதை எடுத்து விட்டுருக்காங்க, அவ்வளவுதான். யாரோ ஒருத்தர் எடுத்து விட்டுருக்காங்க. நம்ம அண்ணன் மாணிக்கம் தாகூர், இங்க இந்த பக்கம் பிரவீன் சக்கரவர்த்தி, இவங்கெல்லாம் இருக்கிறாங்க. ஏன் வேணுகோபால் ஐயாவே இதே வேலையா இருக்கிறாப்புல. அதாவது இதை ஒரு ஆப்ஷனா உண்மையிலே காங்கிரஸ் சைலண்டா இருக்கிறத பார்த்தா ஒருவேளை மேல தலைமைக்கு அந்த ஐடியா ஏதாச்சும் இருக்குமோ, இல்லப்பா தெரியல, இருக்குமோ? அவங்க காங்கிரஸ் உண்மையிலே போட்டி போட வேண்டியது ஸ்டேட்டோடையா சென்ட்ரலோடையா அப்படின்றது தெரியல. முதல்ல அந்த ஸ்ட்ராட்டஜி, அதாவது ஐயா ராகுல் எமர்ஜ் ஆயிட்டார். அதை வச்சு நம்ம எங்க நம்மளோட ஐயா ராகுல் தமிழ்நாட்டில் ஆட்சியை பிடிச்சி அவர் என்ன பண்ண, ஆட்சியில பங்கு வாங்கி அவர் என்ன பண்ண போறாரு? இல்ல இது வரைக்கும் திமுக எங்கேயாச்சும் காங்கிரஸை விட்டு கொடுத்துருக்கா ஏதாச்சும் ஒரு இடத்துல? அது நாடாளுமன்ற இதுவா இருக்கட்டும், இல்ல ஸ்டேட், இங்க ஸ்டேட்டுக்கு உள்ளேயா இருக்கட்டும், இது வரைக்கும் உங்கள்கிட்ட கையில கொடுத்து எங்கேயாச்சும் திரும்ப பிடிங்க, இல்ல இல்ல உங்களுக்கு எல்லாம் கொடுக்க முடியாது. முடிஞ்ச வரைக்கும் கூட்டணி கட்சிகளை எவ்வளவு தூரம் கோஆர்டினேட் பண்ண முடியுமோ அவ்வளவு தூரம் கோஆர்டினேட் பண்ணி கூல் ஆஃப் பண்ணி தானே கூட்டிட்டு போறாப்புல. இப்ப இதெல்லாம் பண்றதுக்கு ஓரளவுக்கு உண்மையிலே திமுகவுமே ஓரளவுக்கு தான் பொறுத்து வரும். ஒருவேளை ஏதாச்சும் இல்லை இப்படிலாம் பண்ண முடியாது அப்படின்ற ஒரு நினைப்பு அவங்களுக்கு வந்துருச்சுன்னா கலட்டி விட்டாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை காங்கிரஸ். இப்ப அவங்க என்ன கேட்கிறாங்க, 2026 திமுக தான் ஜெயிக்கும் அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்க. ஏன் அப்படின்னா, இல்லைன்னா அந்த வார்த்தை அது வாயிலிருந்து வராது. இல்ல ஆட்சி அமைக்கும் போது நமக்கு ஆட்சியில் பங்கு வேணும், அந்த கான்பிடென்ட் அவங்க கிட்ட இருக்கு. ஆனா அவங்களுக்கு கூடவே என்ன இன்னொரு கான்பிடென்ட் இருக்குன்னா, நம்ம இல்லாம காங்கிரஸால அது திமுகனால ஜெயிக்க முடியாது, நாம தான் திமுகவை ஜெயிக்க வச்சிருக்கோம். நாடாளுமன்ற எலெக்ஷன்ல எம்பின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, எம்பி எலெக்ஷன், இந்த லாஸ்ட் 2024 அந்த எம்பி எலெக்ஷன்ல 40க்கு 40 அடிச்சு தூக்குனது காங்கிரஸா திமுகவா? நெஞ்ச தொட்டு சொல்லுங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டில இருந்து காங்கிரஸ் சார்பா எம்பியா போயிருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாம் உண்மையிலேயே தனியா நின்று ஜெயிச்சிருந்தா அவங்க வாங்க மாட்டாங்கன்னு சொல்ல, ஜெயிக்கிற அளவுக்கு இறங்கி வேலை பார்க்கிற அளவுக்கு யோசிச்சு பாருங்களேன். இங்க இறங்கி யார் யாரு எவ்வளவு தூரம் இங்க காங்கிரஸ்க்கு இங்க பிரச்சாரம் பண்ணா, அங்கேருந்து இங்க எவ்வளவு தூரம் பிரச்சாரம் பண்ணா. இவங்க பண்ண மாதிரி நாடாளுமன்றத்துக்கு ஐயா எத்தனை முறை அலைஞ்சாரு மோடி. இல்ல யோசிச்சு பாருங்க, எவ்வளவு தலைவர்கள் பாஜக இருந்து வந்தாங்க, போட்டி போட்டாங்க சார். நின்று பேசுனது திமுக. தெரியலன்னா நீங்க பார்த்துக்கலாம், 2024 என்ன நடந்துச்சுன்னு சின்னதா ஒரு ரீவைண்ட் பண்ணி பாருங்க.
எந்த இடத்துலயாவது காங்கிரஸ் திமுக விட்டு கொடுத்துருக்கா இது வரைக்கும்? ஆனா பிச்சுக்கிட்டு ஓடணும்னு நினைச்சா யாரும் பிடிச்செல்லாம் வைக்க மாட்டாங்க சார். ஒரு அளவுக்கு தான் அவங்க என்ன சொல்ற, ஆட்சியில் பங்கு வேணும். எப்போ உங்களுக்கு இது வரைக்கும் ஆட்சியில பங்கு? இது வரைக்கும் காங்கிரஸ் இந்த மாதிரி பேசி எந்த ஸ்டேட்ல இது வரைக்கும் உண்மையிலே, அதாவது மேல தலைமைக்கு சொல்லல, லோக்கல்ல இருக்க அந்த காங்கிரஸ் சொல்ற, எந்த ஸ்டேட்ல இது வரைக்கும் காங்கிரஸ் அதோட இருப்பை தக்க வச்சிருக்கு? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எந்த இடத்துல காங்கிரஸ் இது வரைக்கும் தக்க வச்சிருக்கு? பீகார் எலெக்ஷன் ஆச்சு, ஏன் அவ்வளவு மோசமா போச்சு? ஏன் அவ்வளவு தூரம், அதாவது இவ்வளவு தூரம் எதிர்ப்பு இருந்தும் ஆன்டி இன்குமென்சி இருந்தும் பீகாருக்கு அவங்க பாஜக ஒன்றும் பிரயோஜனமே கிடையாது. இத்தனை வருஷமா ஆண்டு, இவ்வளவு வருஷமா இருந்து ஒன்னுத்துக்கு ஒரு டெவலப்மெண்ட் கிடையாது இருந்தும். ஆனா வெறும் இந்த 10,000 ரூபாய் பிளே பண்ணுச்சு அப்படின்னு சொன்னா அது தப்பு சார். உண்மையிலே 10,000 ரூபாய் மட்டும் பிளே பண்ணல. இந்த ஆப்போசிட்ல இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கோம் பார்த்தீங்களா, நான் தான் பெருசு, எனக்கு தான் வேணும், நாங்க கண்டிப்பா ஜெயிச்சு, ஒரு குருட்டு நம்பிக்கையில் அவங்க மாட்டுக்கு உட்கார்ந்து வந்திருக்கேன். அதுதான் இங்க பீகார்ல நடந்தது பிரச்சனை. இப்ப கொண்டாந்து இங்க ஒரு ஆட்சியில் பங்கு, அதாவது காங்கிரஸுக்கு அதிக முக்கியத்துவம் அரசாங்கத்துல வேணும். சரி, அரசாங்கத்துல அதிக முக்கியத்துவம் வேணும். கள அரசியல் இதுவரை ஒண்ணு இல்லை. ஈரோடு எலெக்ஷன் நடந்தது இல்லை, பை எலெக்ஷன் நடந்தது இல்லை. அந்த பை எலெக்ஷன்ல என்ன வேலை பார்த்தோம்? யாரு இறங்கி வேலை பார்த்தா? ஈரோடு பை எலெக்ஷன் மட்டுமே எடுத்துப்போம், வேற எதுவுமே வேண்டாம். காங்கிரஸ் எந்த அளவுக்கு இறங்கி போய் உண்மையை நினைச்சு பாருங்க. எவ்வளவுக்கு அவங்க திமுக இறங்கி வேலை பார்த்த அளவுக்கு, ஒவ்வொரு ஓட்டையும் எந்த அளவுக்கு செக்யூர் பண்ண பூத்தா தெரிஞ்சிருப்பாங்க இல்ல. நாம அப்படி ஏதாச்சும் பண்ணி இது வரைக்கும் நம்ம ஏதாவது இப்ப ஏதாச்சும் இந்த கல அரசியலுக்கு யாரு இறங்கி போய் பிரச்சாரம் பண்ணிருக்கத பார்க்கிறோம் சொல்லுங்க. காங்கிரஸ் சீட்டு வாங்குறதுல குறியா இருக்கிறோம்ல, ஆட்சியில பங்குன்றதுல ரொம்ப தெளிவா இருக்கிறோம்ல. யாரு இறங்கி போயிட்டு இந்த இது வரைக்கும் எவ்வளவு பிரச்சார கூட்டம் நடத்திருக்கீங்க, எவ்வளவு மேடை ஏறி பேசியிருக்கீங்க, எந்த அளவுக்கு ஓட்டர்ஸ், எந்த அளவுக்கு பாஜகவோட அந்த என்டிஏ கூட்டணியோட தீவிர அரசியலை அவங்க செய்யற அந்த தீவிரவாத அரசியலை மக்கள்கிட்ட கொண்டு போய் எந்த அளவுக்கு சேர்த்திருக்க. எந்த காங்கிரஸோட பிரமுகர்கள் இருக்காங்களே, பெரிய பெரிய முகங்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களோட முகமெல்லாம் மக்களுக்கு பளிச்சுன்னு தெரியுது சொல்லுங்க. யார் எது இறங்கி சார் கேட்கறது தப்பு இல்லை, கேட்கறதுக்கு தப்பு என்ன எஃபோர்ட் போட்டிருக்கோம் யோசிச்சு பார்க்கணும் இல்லை. அதெல்லாம் அதுக்கு பங்கு வேணுமா? அதுக்கப்புறம் இந்த உள்ளாட்சி தேர்தல், அந்த உள்ளாட்சி அது இல்லாமல் இப்போ வரப்போறதுல சீட்டு அதிகமாக வாங்கணுமா? அதாவது சீட்டு ஒரு 40 சீட்டாவது வேணும், 40 சீட்டு வேணும். 40 சீட்டை கொடுத்தா எத்தனை சீட்டு உங்களால் தனிப்பட்ட முறையில் இறங்கி, வேற யார உதவி வேண்டாம், உண்மை பேசலாம், திமுகவோட உதவி வேண்டாம், ஓகே, எவ்வளவு தூரம் இறங்கி தனிப்பட்ட முறையில் உங்களால வேலை பார்த்து ஜெயிக்க முடியும் யோசிச்சு பாருங்களேன். தனியா நிக்க சார் 50 சீட்டு நின்று ஜெயிக்க முடியும்னா ஆல்மோஸ்ட் நீங்க தமிழ்நாட்டில் எதிர்கட்சி, ஆல்மோஸ்ட் தமிழ்நாட்டில் எதிர்கட்சி சார். ஒண்ணு எதிர்கட்சிக்கு உங்களுக்கு பெரிய வித்தியாசம். அவங்க என்ன ஒரு 65-70 வச்சிருக்காங்க, நீங்க 50 வச்சிருந்தா ஆல்மோஸ்ட் நீங்க ஒரு இதுக்கு தனிப்பெரும் சக்தி நீங்க தமிழ்நாட்டில். அது பண்ண முடியுமா? அது பண்றதுக்கு நமக்கு ஓகே இருக்கா? நீங்க மறுபடியும் தாவேகா கூட போய் சேர்றேன், அதுதான் புரியல. அவ்வளவு பெரிய ஒரு 40 சீட்டு எங்களுக்கு வேணும், நாங்க ஜெயிப்போம் அப்படி நம்பிக்கை இருக்கிறாரு, ஏன் தாவேகா கூட போய் சேரணும்? ஏன் அங்க போய் நீங்க போய் அப்படின்னா உங்க நீங்க போற கணக்கு தான் என்ன மிரட்டுறதா? இல்ல நீங்க இப்படி பண்றதுனால கூட்டணி கட்சிகளுக்கு, உண்மையிலேயே கூட்டணி கட்சிகளுக்கு அது நல்லதா கெட்டதா? முதல்ல உங்க கட்சிக்கு அது நல்லதா கெட்டதா? ஏன்னா எலெக்ஷன் இவ்வளவு தூரம் நெருங்கி வர்ற நேரத்துல நான் இருக்கிறபடிதான் இருப்பேன், நான் சொல்றதான் கேட்கணும். நீங்க சொல்றதை கேட்கணும். நீங்க இப்போ வரைக்கும் நீங்க ஆட்சியில இருந்திருந்தா திமுக ஒருவேளை உங்களுக்கு கீழே ஜூனியர் கட்சியா இருந்திருக்கும். நாம எந்த அளவுக்கு இது வரைக்கும் கொடுக்கறத வாங்கிட்டு எப்படியா ஜெயிக்க வைங்க அப்படித்தானே இருந்தோம். 2021 எலெக்ஷன்ல என்ன நம்ம வேலை பார்த்தோம் சொல்லுங்க பார்ப்போம். 21 எலெக்ஷன்ல நம்ம என்ன வேலை பார்த்தோம்? அவர் தெளிவா சொல்லிட்டாரு, கூட்டணி ஆட்சின்றது கிடையவே கிடையாது, பங்கெல்லாம் கொடுக்க முடியாது, சீட்டு தான் கொடுக்கலாம், அதுக்கு மேல வேற எந்த சலுகையும் கிடையாது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும். சொல்றாங்கல்ல, பண்ண வேண்டியது தானே. அவங்களுக்குள்ளே கேட்க அவர் தான் சொல்லிட்டாரு, இனிமேல் வேணும்னா அப்புறம் இதுக்கு மேல யாரை கொண்டே பேச்சு. ராகுல் காந்திக்கு லெட்டர் அனுப்புறாலும் அந்த லெட்டரை வெளியில கசிய விடுறாங்களாம். உள்ளாட்சி தேர்தல், நகராட்சி தேர்தல் இதுக்கெல்லாம் சரிசமமான இடம் தான் கொடுக்குறாங்கல்ல. இல்ல இல்லாம போயிட்டா பரவாயில்ல. இப்ப எதுக்கு
இந்த வேலையை யாருக்காக இந்த வேலையை பார்க்குறாங்க அப்படின்றதெல்லாம் தவிர உண்மையிலே இந்த வேலையை பார்க்கறத வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க பார்த்தீங்களா மேலே இருந்து, அது இன்னும் ரொம்ப டேஞ்சர். அதுதான் இப்போ எல்லாருக்கும், ஏன்னா ஆல்மோஸ்ட் எலெக்ஷன் வந்துருச்சு. எலெக்ஷன் டைம்ல கூட்டணிக்குள்ள எலெக்ஷன் பிரச்சனை எல்லாம் இருக்கிறது தான் சார். முடிஞ்ச அளவு ஒன்றும் இல்லை, இந்த போராட்டம் பண்றாங்கல்ல இவங்களுக்கெல்லாம் உண்மையிலே இந்த போராட்டம் இந்த நேரத்தில் ஏன் பண்றாங்கன்னா அவங்களுடைய அந்த அட்டென்ஷன் வாங்குறதுக்கு. அவங்க சொல்லுவாங்க இதெல்லாம் இருக்கு, இப்படிலாம் இருக்கு, இந்த பிரச்சனை எங்களுக்கு சரி பண்ணுங்க. இப்பதான் அதை அவசர அவசரமா பார்ப்பாங்க, இந்த பிரச்சனை எல்லாம் இருக்கு அப்படின்ற சரி பண்ணவும் முயற்சிப்பாங்க முடிஞ்ச அளவுக்கு. இதுக்கு முன்னாடி இல்லை, இதுக்கு முன்னாடி இருந்ததை காட்டில் சரி பண்ணலன்றதெல்லாம் கிடையாது. இதுக்கு முன்னாடி இருந்ததை காட்டில் இன்னும் கொஞ்சம் வேகமாக வேலையை பார்ப்பாங்க. ஒருவேளை இந்த நேரத்தில் இதுக்கு, ஆனால் நீங்கள் அதற்கு நேரடியாக அவங்க கிட்ட கேட்டு அதை பண்ணியிருந்தா பரவாயில்ல. உள்ளுக்குள்ளேயே ஒரு அரசியல் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, இங்கே போயிடுவாங்க, அவங்க கூட சேர்ந்துருவாங்க, இவங்களுக்கு இது வீக்னஸாக போயிடும். ஒருவேளை நீங்கள் நினைக்கிற மாதிரி காங்கிரஸ் திமுக தமிழ்நாடு கூட கூட்டணியில் இல்லைன்னா திமுகவுக்கு வீக்கா போகும்னு நினைக்கிறேன் பார்த்தீங்களா. திமுக கூட காங்கிரஸ் தமிழ்நாட்டில் கூட்டணி இல்லைன்னா அகில இந்திய அளவில் அது காங்கிரஸை பாதிக்கும். அது எவ்வளோ பேருக்கு தெரிஞ்சிருக்கு? கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும், எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு. ஆனால் அவங்களுக்கு அதை பற்றி கவலையும் கிடையாது. மொத்தத்தில் இங்கே உள்ள ஏற்கனவே எல்லா ஸ்டேட்லையும் எப்படி தேஞ்சு போனாங்களோ அந்த அளவுக்கு தமிழ்நாட்டில் தேஞ்சு போகாமல் காப்பாற்றிக்கிட்டு இருக்கிறது உண்மையிலேயே திமுக. அதில் எந்த அளவுக்கு வந்து இறங்கி போயிட்டு என்ன வேலையை பார்க்க போகிறாங்கன்றது தெரியல. பாப்போம். இது பண்ணுறது, இப்படி காங்கிரஸ் பண்ணுறது நல்லதா கெட்டதா? யாருக்கு நல்லது யாருக்கு கெட்டது நீங்கள் சொல்லுங்க. நன்றி.